மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு திடல் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்போம். தாயுமானவன், அந்த காட்சிகளை விளக்குங்கள். விஜய் எப்பொழுது மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வருவார்? தற்பொழுது எங்கே இருக்கிறார்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரை அடுத்த பாரபக்தி பகுதியில் நாளை தினம் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு சரியாக நாளை மாலை 3 மணி அளவில் தொடங்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது மாநாட்டு திடலை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் 600 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டு திடல் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரை அடுத்த பாரபத்தி பகுதியில் நடைபெற இருக்கிறது. நாளை மாலை சரியாக 3 மணி அளவில் இந்த மாநாடு என்பது தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது மதுரை பகுதிக்கு வருகை தந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று இரவுக்குள்ளாக அவர் மாநாட்டு திடல் பகுதிக்கு வருகை தர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் மாநாட்டு திடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளை அவர் நேரடியாக பார்வையிடுவார் என தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது மாநாட்டு திடலை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் 600 ஏக்கர் பரப்பளவில் தற்போது இந்த மாநாட்டு திடல் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பாரபத்தி பகுதியில் மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையேயான தேசிய நெடுஞ்சாலைக்கு நடுவே இந்த பகுதியில் இந்த மாநாட்டு திடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. வண்ண விளக்குகளாக தற்போது ஜொலிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில்தான் விஜயை பொறுத்தமட்டில் இன்று இரவு மாநாட்டு திடல் பகுதிக்கு வருகை தருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரியாக நாளை மாலை 3 மணி அளவில் மாநாடு தொடங்கும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருகை தரக்கூடிய தொண்டர்களுக்கான அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளுமே தற்போது மாநாட்டு திடல்ல தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மருத்துவ உதவிகள் வழங்குவதற்கும் இங்கே மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாளை மாலை 3 மணிக்குத்தான் இந்த மாநாடு தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போதே தொண்டர்களுடைய வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. தற்போதே இந்த பகுதியில் பல தொண்டர்கள் இந்த மாநாட்டு திடலை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். அந்த மாநாடு நடைபெறவிருக்கும் அந்த திடலினுடைய ஈகிள் ஐ வியூ என்று அழைப்பார்கள், ஒரு பருந்து பார்வையை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.